ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறை பிரசன்னத்தோடு கூடிய இறை வாசகத்தை செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 42 முதல் 47 முடிய. நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவேண்டல். எங்களை மிகவும் நேசித்து கரம் பிடித்து வழிநடத்தி வரும் அன்பு தெய்வமே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அருமையான பங்கு தந்தையர்களோடும் அன்பிய வழிகாட்டிகளோடும் பொறுப்பாளர்களோடும் குறிப்பாக இந்த அன்பியத்தை சீரும் சிறப்புமாய் நடத்தி வருகிற அருமையான அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாகவும் குறிப்பாக இன்று நாட்களில் கூட இந்த கட்டுரை போட்டிக்காக பங்கேற்க வந்திருக்கிற அத்தனை அன்பிய சொந்தங்களையும் ஆண்டவரே அன்போடு கூட நீர் வரவேற்றிருக்கின்றீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இனிய நாள் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஏனென்றால் இந்த பங்குக்கு முதுகெலும்பாக இருக்கிற அருமையான அன்பியங்களை கட்டி எழுப்பி இதுவரை உதவி செய்த தெய்வமே, இந்த நாட்களில் கூட அன்பியங்களை பற்றிய சிந்தனைகளையும் அதன் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கவும் ஆண்டவரை இந்த மறை மாவட்டம் அருமையாக உதவி செய்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கட்டுரை போட்டிகள் எழுத வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தனது எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து இந்த மறை மாவட்டத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும், நமது அன்பியத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை மனதில் நினைவு கொண்டு வருங்காலங்களில் சீர் செய்யவும் குறிப்பாக நல்ல முறையில் நடந்தேறுவதை குறித்தும் பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒருவேளை மறந்து போன காரியங்களாக இருந்தாலும், அவர்கள் படித்து வந்திருந்த காலமாக இருந்தாலும் ஆண்டவரே, அனுபவத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அதையெல்லாம் அவர்கள் கருத்துக்களாக பகிர்ந்து அதை எழுதுவதிலே மனம் குன்றாமல் ஆண்டவரை ஒன்றையும் விட்டுவிடாமல் அவர்கள் மறவாமல் எழுத கர்த்தர் கிருபை செய்வீராக. உடல் நலம் பலம் சுகம் கொடுத்து தாங்குவீராக. இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் போக்கில் வரத்திலே ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் போக்கிலும் மரத்திலும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக அந்த மேடையில் வீட்டிருக்கிற அருமையான தந்தையர்களை நீர் ஆசீர்வதிக்கும். இதற்காக முயற்சிகள் எடுத்த அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள், இதற்காக எடுக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் கர்த்தர் தாமே உடனிருந்து பாதுகாத்து
அருமையாக தேவன் இம்மட்டுமாய் ஆசீர்வதி தேவன் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலகமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிங்கிட்டு ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நிகழ்வின் முக்கிய பகுதியாக வரவேற்பு. இத்தகைய வரவேற்பினை வழங்க சகோதரர் அகஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பாளை மறைவட்ட அளவில் இந்த நாளிலும் கூட அன்பிய கலை போட்டிகளும் கட்டுரை போட்டிகளும் சீரும் சிறப்புமாக அன்பிய பணிக்குழுவின் சார்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாளை மறைவட்ட அதிபரும் புனித சவேரியார் பேராலயத்தினுடைய திருத்தல அதிபருமாக சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களை நாம் கரங்களை தட்டி இந்த நிகழ்விலே வருக வருக என்று வரவேற்று நம்முடைய அன்பிய பணிக்குழுவின் செயலர் அருள் தந்தை பீட்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனர் தந்தையும் முன்னாள் அன்பிய பணிக்குழுவில் செயலராக பணிபுரிந்து வந்த அருள் தந்தையுமான பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்கள் முன்னிலை வகித்து இந்த நிகழ்வுகளை நம் மத்தியிலே அமர்ந்து வாழ்த்த வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பிய மறை மாவட்ட அன்பிய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜான் இருதயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களையும் நாம் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்ததாக பாளையங்கோட்டை சவேரியார் பேராலயத்தினுடைய மூத்த சகோதரரும் பங்கு பேரவை துணைத் தலைவராகவும் இந்த பங்கினுடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளராகவும் மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி இந்த பங்கு வளர்ச்சிக்காகவும் மறை மாவட்ட வளர்ச்சிக்காகவும் அநேக பணிகளை செய்து நம் மத்தியிலே இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்த வந்திருக்கின்ற சகோதரர் சேவியர் அமல்ராஜ் அவர்களை நாம் இந்த வேளையிலே கூட நினைத்து பார்த்து சகோதரர் கென்னடி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்னிலை வகித்து கட்டுரை போட்டிகள் நடன போட்டிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி அருள் சகோதரி மேரி ஜாய்ஸ் பேபி ஓஎஸ்எம் அவர்கள் மாநில தலைவி அவர்கள் வர இருக்கிறார்கள். புனித வியாகுல மாதா மரியின் சபை ஊழியர் அவர்களையும் இந்த வேளையிலும் கூட வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். கரங்களை தட்டி வரவேற்போம். இன்னுமாக இந்த பாளை மறை வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அருள் தந்தையர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள்தான் ஆணிவேராக இருந்து ஒவ்வொரு பங்கிலும் தன்னுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் அறிவிப்பு செய்து உருவாக்கி உங்களை எல்லாம் உருவாக்கி இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலும் கூட வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னுமாக
இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் காரணம், அன்பியங்கள் தான் காரணம், அன்பிய பொறுப்பாளர்கள் தான் காரணம். அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு பங்கிலும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கலைஞர்களையும் போட்டியாளர்களையும் உருவாக்கி அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களை இந்த வேளையில் நினைத்து பார்க்கின்றேன். இந்த மறை மாவட்ட அளவிலும் ஒவ்வொரு போட்டிகளிலும் சிறப்பாக நடைபெற அந்த அன்பிய பொறுப்பாளர்களுடைய பணி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு அன்பியங்களையும் கட்டி எழுப்பக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கரங்களை தட்டி வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். போட்டியாளர்கள் பல சிந்தனைகளை உருவாக்கி ஏதோ தேர்வுக்கு படிக்கிறோம் என்று அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய செயல்பாடு. அன்பியங்கள் எவ்வாறு சந்திக்கப்படுகின்றது, அன்பியங்களுடைய சவால்கள் என்ன, பல கோணங்களிலே ஆராய்ந்து அறிந்து தெள்ள தெளிவோடு கட்டுரை போட்டிகளுக்காக தயார் செய்திருக்கிற உங்கள் அனைவரையும் கரங்களை கூப்பி வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். நடன போட்டி என்று சொன்னால் நடன கலைஞர்கள், அந்த நடன கலைஞர்கள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு முயற்சிகளை எடுத்து தேர்ச்சி பெற்று அதை தேர்வு செய்து தேர்ச்சி பெற்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்கிறது. யார் நடுவர்? மேலே இருக்கிற 3 அங்கி போட்ட ஃபாதர்ஸ் நடுவரா, இல்லை எங்கிருந்து வருகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் எழுந்திருக்கும். இந்த வேளையிலும் கூட நடுவர்களாக நம் மத்தியிலே அந்த நடன போட்டிகளுக்கு 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை தேர்வு செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களை பற்றிய விரிவான தகவலை அருள் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த நடுவர் அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி இந்த வேளையிலும் கூட கரங்களை தட்டி வரவேற்போம். இங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பணியாளர்கள் அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். பணி செய்யவே வந்தேன் என்று சொல்லி மறை மாவட்ட அளவில் ஒவ்வொரு பங்குகளையும் ஒவ்வொரு அன்பியங்களையும் சந்தித்து வீடு வீடாக சந்தித்து அன்பியங்களை கட்டி எழுப்புகிற பணியிலே சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருந்த சகோதரர் ஜான் இருதயராஜ் அவர்கள் 80 வயதை தாண்டினாலும் நான் இந்த மறை மாவட்டத்தை நிச்சயமாக ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவேன் என்று சொல்லி பணி செய்து கொண்டிருக்கிற அவர்களையும் இந்த வேளையிலும் கூட வருக வருக என்று கரங்களை தட்டி வரவேற்கின்றேன். இன்னும் திரை மறைவிலே இருந்து பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய லேக் கமிஷனுடைய செயலர், பொதுநிலை செயலர் சகோதரர் ஆசிரியர் அந்தோணி வியாகப்பன் அவர்களை நினைத்து பார்க்கின்றேன். எந்த மறை வட்டத்தில் எந்த பங்குகளில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஓடோடி குடும்பத்தோடு சென்று அங்கே அன்பியங்களை கட்டி எழுப்புகிற பணியிலே மிகவும் சீரும் சிறப்புமாக கணவனும் மனைவியுமாக அந்த அன்பிய குடும்பங்களை சந்தித்து அன்பியங்களை கட்டி எழுப்புகிற பணியிலே குறிப்பாக இந்த விழா சிறப்புற நடைபெற வேண்டும் என்று அந்த பணியிலே மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றிய சகோதரர் முன்னாள் ஆசிரியர் அந்தோணி வியாகப்பன் அவர்களை இந்த வேளையிலே கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன். எவ்வளவுதான் விழா நடத்தினாலும் அந்த விழாவை மறை மாவட்ட அளவிலே இல்லை மறை நம்முடைய திரு அவை வழியிலே உலகமெங்கிலும் காண வேண்டும், இங்கு நடக்கிற நிகழ்வுகள் உலகமெங்கிலும் காண வேண்டும் என்று சொல்லி இந்த 2 பசங்களும் ரொம்ப தெளிவாக இந்த நிகழ்வுகளை யூடியூப் சேனல் மூலமாக எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எடிட் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளிப்பொழிவாளர்கள் அவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று என்னுடைய வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னும் இந்த நிகழ்விலே அநேக பிள்ளைகள் வந்திருக்கலாம், பெயர் சொல்ல முடியாதவர்கள் வந்திருக்கலாம், உருவாக்குகிறவர்கள் வந்திருக்கலாம், தட்டி
தட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கலாம். ஒவ்வொருவரையும் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிய கலை போட்டி சிறப்பாக நடைபெற வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வரவேற்ற ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக இந்நிகழ்வு குறித்தும் இந்நிகழ்வில் நடுவர்களாக வந்திருப்பவர்கள் குறித்தும் அறிமுக உரையாற்ற அருட்தந்தை பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய மறைவட்ட அதிபர், திருத்தல அதிபர் அருட்தந்தை அந்தோணி வியாகுப்பன் அடிகளார் அவர்களே, திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்களே, இந்த பாளை பேராலய பங்கினுடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர், இன்னும் குறிப்பாக பங்கு பேரவை துணைத் தலைவர் பேராசிரியர் சேவர் அமல்ராஜ் அவர்களே, அன்பார்ந்த அன்பிய இறை மக்களே, அனைவருக்கும் மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2002ஆம் ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே முன்னாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள் காலத்திலே அன்பியம் தொடங்கப்பட்டது. முதல் செயலராக அருள் தந்தை விகேஎஸ் அவர்கள் பொறுப்பேற்று மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளிலும் 60 பங்குகளிலும் கூட அன்பியங்களை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 1200 அன்பியங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள பங்கு தளங்களில் இயங்கி வருகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலே இந்த அன்பியங்களை கட்டமைக்கின்ற பணியிலே நமது அனைத்து ஆயர் பெருமக்களும், குறிப்பாக பங்கு தந்தையர்களும் சிறப்பாக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பது, உற்சாகப்படுத்தி நெறிப்படுத்தி வழிநடத்தி வருவது என்பது மிகவும் போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஒன்றாகும். அன்புக்குரியவர்களே, அன்பியம் தேவையா அப்படின்னா நகர்ப்புற பங்குகளில் கண்டிப்பாக தேவை. பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற நபர்கள் அருகில் உள்ள வீட்டாரை குறித்து கூட தெரியாத நிலையில் இருக்கின்ற வேளையில் அன்பியங்கள் ஒரு புதிய குடும்ப உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம், மனிதர்கள் குடும்பமாக வாழ்ந்தாலும் கூட தனிமை உணர்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்பியங்கள் தனிமை உணர்வை போக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஊடகங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்னும் அவர்களது பார்வையை விசாலமாக்குகின்ற திரு அவையோடு இணைத்து கொள்ளுகிற, திரு அவையை கடந்து செயல்படுத்துகிற ஒரு வழிகாட்டுதலை தருவதாக இருக்கிறது. அன்பியங்கள் மக்களின் மத்தியில் அன்பை, உறவை, நட்புறவை ஆழப்படுத்துகிற, வலுப்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி அன்பியங்கள் இல்லை என்று சொன்னால் பங்கு திரு அவை இல்லை. எனவே முன்னாள் திருத்தந்தை உயிர் அணு போன்றது என்று 2ஆம் சான்பால் அவர்கள் சொல்வார்கள். தமிழக ஆசிய ஆயர் பேரவை சொல்லுகிற பொழுது புதிய முறையில் தொடங்கும் திரு அவை அன்பியம் என்று சொல்வார்கள். அன்பியம் இல்லாத திரு அவை எதிர்காலம் இல்லாத திரு அவை என்று ஆயர் ஒருவர் சொல்வார். அப்படின்னா அன்பியம் மிக மிக முக்கியம், தேவையான ஒன்று. நம்முடைய பங்கு தளங்களில் பொறுப்பாளர்களாக இருக்கலாம். அன்பியங்களை நீங்கள் சிறப்பாக கட்டமையுங்கள். அன்பை, உறவை, நட்புறவை, தோழமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள். இறையாட்சியின் சமூகமாக அன்பியங்களை கட்டி எழுப்பிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் அன்பியங்களின் மத்தியில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த கலை போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நடன போட்டி, கட்டுரை போட்டி. எனவே இந்த போட்டிகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கட்டுரை போட்டி எங்கே நடைபெறும் என்று சொன்னால், குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து, மாடியில் வைத்து நடைபெறும் கட்டுரை போட்டி. நடன போட்டி இதே இந்த அரங்கத்தில் வைத்து நடைபெறும் என்பதை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடன போட்டிக்கு நடுவர்களாக 3 வந்துள்ளார்கள். ஒருவர் செய்தங்கநல்லூர் பங்கை சார்ந்தவர்கள், வெனிஸ்டன், அவர் முன்னாள் சவேரியா தன்னாட்சி கல்லூரியில் கூட அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். நிறைய கல்லூரிகளுக்கு
புதிய அந்த வெப்சைட் கன்சல்டண்ட்டாக இருக்கின்றார்கள். வெப்சைட் உருவாக்கத்திலே அவர்கள் சிறப்பாக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நடன போட்டிகளில் அவர்கள் நடுவராக கலந்து கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். திரு வெனிஸ்டன் அவர்கள், அன்போடு அவர்களை வரவேற்கிறோம். இரண்டாவதாக அவருடைய துணைவி சபானா அவர்கள். அவர் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, நடன ஒருங்கிணைப்பை செய்கின்றவர்கள். நடன வடிவமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், அதுவும் கிராமிய கலையில் ரொம்ப புலமை பெற்றவர்கள். அவர்களையும் அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி சபானா. அடுத்து கியூரியானா அப்படின்னு ஒருத்தங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, இளையவர் தான். அவர் ஒரு பல் மருத்துவராக இருந்தாலும் கூட சிறு வயதிலே இருந்தே கிளாசிக்கல் டான்ஸ், இந்த கர்நாடிக் இதில் அந்த நடனத்தில் புலமை பெற்றவர்கள். எனவே அவர்களும் நம் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். அதற்கு முன்பாக தந்தை அவர்கள், அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர், அவர் முன்னாள் அன்பிய இயக்குனர். அதாவது அம்பாசமுத்திரம் பங்கில் இருந்துட்டு மறை மாவட்ட அளவில் அன்பியங்களை கட்டி எழுப்புகிற பணியை மிக சிறப்பாக செய்து வந்தவர்கள். சமூக சேவை சங்கத்தினுடைய மிக சிறப்பான இயக்குனராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் நம்மை ஆசிரியரை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். பாலை மறை மாவட்ட மேய்ப்பு பணி குழுக்களின் இயக்குனர் தந்தை அருள் தந்தை பீட்டர் அவர்களே, பேராலய பங்கின் அதிபர் தந்தை அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களே, பேராலய பங்கின் பங்கு பேரவையின் துணைத் தலைவரும் பேராசிரியருமாகிய உயர்திரு சேவியர் அமல்ராஜ் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, இருதயராஜ் சார் அவர்களே, இந்த நாளில் பங்கெடுக்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன். பங்கில் திருவிழா காலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு போட்டி நடக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. மறைக்கல்வி நிகழ்ச்சி, இளையோர் நிகழ்ச்சி அப்படின்னு திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். அதில் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எது தெரியுமா? அன்பிய கலை விழா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா மறைக்கல்வியில் சின்ன பிள்ளைங்க மட்டும் பங்கெடுத்துட்டு போயிடுவாங்க. இளையோர் கலை நிகழ்வில் இளையோர் மட்டும் பங்கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்பிய கலை விழான்னு வரும்போது எல்லா மண்டலங்களும் எல்லா குடும்பமாக அந்த கலை நிகழ்ச்சியில் பங்கெடுப்பாங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால், நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு நிலையை அது காண்பிக்கிறது. வழக்கமாக நம்ம மறை மாவட்டத்தில் இளையோருக்கான போட்டி இருக்குது, திருவழிபாட்டு குழுக்களுக்கான போட்டி இருக்குது. இதிலெல்லாம் அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஆனால் அன்பியம் போட்டின்னு வரும்போது நம் மறை மாவட்டத்தில் இருக்க அனைத்து குடும்பங்களும் ஒரு உறவு சார்ந்த நிலையில் பங்கெடுக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு முயற்சி. இன்றைக்கி ரொம்ப கூட்டம் வரலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒரு புதிய முயற்சி, அப்படிதான் சாமி, இது புதிய முயற்சி. இந்த வருடம் தான் தொடங்கியிருக்கிறாங்க தந்தையார். உண்மையிலேயே இது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம் மறை மாவட்டத்தில் இது கொண்டு வரும். நாம் அனைவரும் பங்கு உறுப்பினர்களாக நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு போட்டிகள். இது ஏதோ நம்ம வெற்றியடைந்தோம் தோல்வியடைந்தோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. நாம் அன்பிய பிள்ளைகளாக, அன்பிய குடும்பங்களாக நாம் கூடி நம்முடைய உறவுகளை பலப்படுத்துகிறோம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறோம். இது உண்மையிலே எல்லாரையும் பார்க்கக்கூடிய, எல்லோரோடும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. எனவே மறை மாவட்டத்தில் இந்த புதிய முயற்சியை தந்தை அவர்கள் தொடங்கியிருப்பது நம்முடைய மறை மாவட்ட அன்பியத்தை பலப்படுத்துவதற்கும், நம்முடைய உறவுகளை பலப்படுத்துவதற்கும் இறையாட்சியை கட்டி எழுப்பதற்கான ஒரு ஊக்கமும் ஒரு புதிய முயற்சியும். எனவே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களையும், இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்குனர் தந்தை அவர்களையும் மறை மாவட்டத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தனது அருமையான வார்த்தைகளினால் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த தந்தை அவர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வாக நடைபெறக்கூடிய கட்டுரை மற்றும் நடன போட்டிகளுக்கான விதிமுறைகள், ஒரு போட்டி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கென்று தகுந்த தயாரிப்போடு கூடிய விதிமுறைகள் மிகவும் முக்கியமானவை. எனவே விதிமுறைகளை வழங்க அருட்சகோதரர் அபி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே உங்களுக்கு விதிமுறைகள்லாம் பங்கில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய நினைவிற்கொள்வதற்காக விதிமுறைகளை சுருக்கமாக நான் சொல்கிறேன், சரிங்களா?
கட்டுரை போட்டி. இந்த கட்டுரை போட்டியானது மறைவட்ட அளவில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இன்று பாளை மறைவட்டத்திற்கான கட்டுரை போட்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறும். இரண்டாவது, ஒரு பங்குக்கு 10 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். நாங்கள் வருகை பதிவேடை பார்த்தோம். ஒரு சில பங்குகளில் 10 பேர் அணிகளாக வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த 10 பேருக்கு மேலே யாரும் சொல்ல வேண்டாம். வயது வரம்பு எதுவும் இல்லை. பெரும்பாலும் வயது பெரிய ஆட்களாக தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் அடுத்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உங்களுடைய அன்பியின் குடும்பங்களிலிருந்து சிறுவர்கள், அதாவது இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்களை நீங்கள் அழைத்து வர முயற்சி செய்யலாம். அதற்கப்புறம் கட்டுரைக்கு உங்களுக்கு ஏற்கனவே தாள்கள் வழங்கப்பட்டுள்ளன. 4 பக்கங்களிலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். கோடு போட்டிருக்கிறதுல மட்டும் எழுதுங்க. அதிகமாக லைன்ஸ் வருதுன்னு சொல்லி கோடுக்கு கீழே எழுத வேண்டாம். ஏன்னா திருத்தும் பொழுது அது ரொம்ப கடினமாக இருக்கும். 4 பக்கங்கள் மட்டும்தான். அதற்கு மேலே அடிஷ்னல் ஷீட்டு தயவு செய்து யாரும் கேட்க வேண்டாம். அதற்கப்புறம் கட்டுரையில் முன்னுரை, பொருளுரை, முடிவுரை கட்டாயமாக இருக்க வேண்டும். முன்னுரை நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அழகாக எழுதி கொள்ளுங்கள். முடிவுரையும் கட்டாயமாக இருக்கணும். இடையில இருக்கக்கூடிய பொருளுரை வெறுமனே பொருளுரைன்னு சொல்லி உங்களுடைய காமன் கண்டென்ட்டை எழுதிட வேண்டாம். ஒவ்வொரு டைட்டில் அழகாக கவிதை நடையிலையோ அல்லது இலக்கிய நடையிலேயோ நீங்கள் எழுதினால் சாலச் சிறந்தது. அதற்கப்புறம் உங்களுக்கான கட்டுரைக்கு 45 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னா 5 நிமிஷத்தில் உங்கள் ஹாலுக்கு நீங்கள் போயிடணும். அதில் இருந்து கரெக்டாக 45 நிமிஷம் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு மேலே எங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள்கிட்ட அந்த தாள்களை வாங்கிடுவாங்க. உடனே நீங்களும் கொடுத்துடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தாங்க, 1 நிமிஷம் தாங்கன்னு சொல்லி அந்த பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. சரிங்களா? தயவு செய்து 45 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக நீங்கள் முடித்துட்டீங்கன்னா எங்களுடைய பொறுப்பாளர்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அதற்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருக்குறோம், தாள் கொடுத்துருக்குறோம். அதில் உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர், அந்த பதிவு எண் கொடுத்துருக்குறோம். அது மட்டும்தான் அந்த பேப்பரில் இருக்கணும். உங்களுடைய பங்கின் பெயரோ அல்லது உங்களுடைய பெயரோ அல்லது வேறு ஏதோ ஒரு அடையாளங்களோ நீங்கள் அந்த பேப்பரில் எழுதக்கூடாது. அதற்கப்புறம் இன்று நடைபெறும் இந்த கட்டுரை போட்டியில் முதல் 3 இடங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படாது. பங்கு கொள்ள இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசு நிச்சயமாக வழங்கப்படும். அலைபேசியோ அல்லது வேறு எந்த தாள்களோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய பேப்பர்ஸோ அல்ல எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? எல்லாத்தையுமே இந்த ஹாலில் விட்டுட்டு போயிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க. இல்லை அவங்ககிட்ட கொடுக்க முடியலைன்னா பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்டையோ அல்லது பிரதர்ஸ் எங்கிட்டையோ கொடுத்துட்டு போகலாம். கட்டுரை போட்டிக்கான பரிசுகள் 3000, 2000, 1000 என்று உங்களுக்கு இப்பொழுது வழங்கப்படாது. பின்னாளில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும். நடன போட்டிக்கான விதிமுறைகள்: ஒரு பங்குக்கு ஒரு நடனக்குழு மட்டுமே அனுமதிக்கப்படுவார். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பங்குக்கு ஒரு டீம் தான் வந்திருக்கீங்க. மோஸ்ட் வெல்கம். ரெண்டாவது, ஒரு டீமுக்கு 10 பேர் தான் இருக்கணும். 10 பேர் ஒரு சில பங்குகளில் இருக்கீங்க, பாராட்டுக்கள். அதற்கப்புறம் உங்களுடைய பங்கை சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களோ, பங்கின் பாதுகாவலர் புகைப்படமோ அல்லது பங்கின் பெயரோ அல்ல கிராஸ், இந்த மாதிரி எந்த ஒரு அடையாளங்களோ உங்களுடைய ஒப்பனைகள், அதாவது அந்த காஸ்டியூம்ஸில் இருக்கக்கூடாது. அதை நடுவர்கள் நல்லா பார்ப்பாங்க. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் நடன போட்டிக்கு வரைக்கு முன்னாடி வெளியே வச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாடல்களை நீங்கள் ஏற்கனவே ஒரு சிலர் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் அனுப்பாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்னிடம் கூர்ந்து உங்களுடைய பாடல்களை வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடல்கள் 7 நிமிடத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும். 7வது நிமிடத்திற்கு மேல் பாடல் இருக்குமேனில் பாடல் இடையே நிறுத்தப்படும். நடனங்கள் பொதுவாக ஒரு பாடலுக்கான நடனமாக இருக்கலாம் அல்லது ஃபியூஷன் டான்ஸ், பல நடனங்களின் ஒருங்கிணைப்பாக மிக்சிங்கில் கூட இருக்கலாம். சரிங்களா? அது உங்களை சார்ந்தது. ஒவ்வொரு நடனமும் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சரிங்களா? முதல்ல கிரியேட்டிவிட்டிக்கு 10 மார்க், அதுக்கப்புறம் கொரியோகிராஃபிக்கு 10 மார்க், குழு ஒருங்கிணைப்பு, உடை அலங்காரம், தீம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் 10 மார்க் அலாட் பண்ணியிருக்கிறோம். அதற்கு ஏற்றபடி தான் உங்களுக்கான மதிப்பெண்கள் மதிப்பீடு செய்யப்படும்.
இன்று நடக்கக்கூடிய இந்த நடன போட்டியில் முதல் 3 அணிகளை தவிர மற்ற அனைத்து அணிகளுக்கும் ஆறுதல் பரிசானது வழங்கப்படும். முதல் 3 அணிகளுக்கும் மீண்டும் ஒரு நடன போட்டியானது மறை மாவட்ட அளவில், பாளை மறைவட்டத்திலிருந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மறை மாவட்ட அளவில் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் முதல் 3 அணிகளும் மற்ற மறைவட்டங்களில் இருந்து வரும் மற்ற 3 அணிகளோடு இணைந்து 15 அணிகளாக போட்டியிட்டு அதில் முதல் 3 அணிகளுக்கு 3 பரிசுகளும் தொடர்ந்து ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்படும். அதே போல மறை மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய அந்த முதல் 3 இடங்களை பிடிக்கின்ற வெற்றியாளர்களுக்கு முதல் 3 பரிசுகளும் தொடர்ந்து நல் மேய்ப்பன் விருது உங்களுடைய பங்கு தந்தைகளுக்கும் வழங்கப்படும். எனவே உங்களுடைய பங்கு தந்தைகளுக்கு உங்களுடைய பங்குக்கு நல் மேய்ப்பன் விருது வேண்டும்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆடுவீங்களோ ஆடிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் விதிமுறைகள் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? கட்டுரை போட்டிக்கு 3 தலைப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த 3 தலைப்புகளில் எந்த தலைப்பு என்பதனை இப்போது நமது சமூக சேவை சங்கத்தின் இயக்குனர் தந்தை அவர்கள் லாட் எடுத்து நம்மளுக்கு தலைப்பை அறிவிப்பார். அன்பியம் இறையாட்சியின் அடித்தளம். அன்பியம் இறையாட்சியின் அடித்தளம். இன்றைய பாளையங்கோட்டை மறை வட்ட அளவிலான கட்டுரை போட்டிக்கான தலைப்பு அன்பியம் இறையாட்சியின் அடித்தளம். வேற 2 டாபிக் இருக்குது, அதில் எழுதக்கூடாது. நீங்கள் எழுத வேண்டிய கட்டுரையின் தலைப்பு அன்பியம் இறையாட்சியின் அடித்தளம். நீ வானளாவிய மலையை பெயர்க்கலாம், அகண்ட கடலையும் கடக்கலாம். ஆனா அன்பு மட்டும் இல்லைன்னா நாம ஒண்ணுமே இல்லை. அன்பின் இனிமையை இதோ நடனத்தில் கண்டு மகிழ்வோம். ஆகாயத்தை தரகில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். மலைய நீ பெயர்க்கலாம், குண்ட நீ தகக்கலாம், ஆகாயத்தை தரகில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். நீ அன்பா இல்லை நான் ஒண்ணும் இல்லை, நீ அன்பா இல்லை நான் ஒண்ணும் இல்லை.
தெரிஞ்சாலும் சரித்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும் கோயில கதின்னு இருந்தாலும் உன் கொள்கையிலே பிடியாய் இருந்தாலும் கோயில கதின்னு இருந்தாலும் உன் கொள்கையிலே பிடியாய் இருந்தாலும் அன்பாயில்லே நான் ஒண்ணும் இல்லை நீ அன்பாயில்லே நான் ஒண்ணும் இல்லை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க சேர்ந்து ஆடுங்க இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா எத்தனை நன்மை செஞ்சா பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் செய்தாய் இறைவா, எப்படி அன்பினால் ஆட்கொண்டாய் இறைவா, அத்தனைக்கும் நன்றி நன்றி நன்றி.
எழுகின்ற கானம் தப்பாத காலத்தில் மேளம் எப்போதும் தளராத ஆட்டம் இதுதானே திசையெங்கோ வீசோ இதுதானே உசரோட பேசோ படிச்சாலும் சரித்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும் சாத்திரங்கள் கோடி படிச்சாலும் சரித்திரங்கள் தேடி தெரிஞ்சாலும் கோயிலே கதியின்னு இருந்தாலும் உன் கொள்கையிலே பிடியாய் இருந்தாலும் கோயிலே கதியின்னு இருந்தாலும் உன் கொள்கையிலே பிடியாய் இருந்தாலும் அன்பாகில்லே நான் ஒண்ணும் இல்லை நீ அன்பாகில்லே நான் ஒண்ணும் இல்லை
இயேசுவை ஆழமாக அறிய வேணுமா? திருவிவிலியத்தில் வசனங்களை படிக்க வேணுமே. இது வசனங்களின் ஆழங்கள் புரிய வேணுமா? தூய ஆவியின் துணைய நாம தேட வேணுமே. வாழ்வும் வழியும் உயிருமான இயேசுவின் வார்த்தை. இருளும் பயமும் நோயும் போக்கும் இறைவனின் மருந்து. தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. மண்ணு படைச்சது விண்ணவர் வார்த்தை, நீ நானும் வாழுறது இயேசுவின் வார்த்தை. இறை வார்த்தையே ஆவியும் உண்மையுமாகும், இந்த உண்மையை எல்லோரும் உணர்ந்திட வேணும். வாழ்வும் வழியும் உயிருமான இயேசுவின் வார்த்தை. இருளும் பயமும் நோயும் போக்கும் இறைவனின் மருந்த. தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். தினம் படிப்போம், மனம் மகிழ்வோம், சுக வாழ்வை காணுவோம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா. ஆளுக்கு ஒரு விவிலிய கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், ஆளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். நோக்கின் திருப்பயணிகளாக எதிர்நோக்கு என்பது துன்பமயமானது அல்ல, அது ஒரு மகிழ்ச்சிகரமானது என்பதை உணர்ந்தவர்களாக, பிறரை மகிழ்விப்பவர்களாக, இறைவனில் மகிழ்ச்சி காண்பவர்களாய், இறைவனை நம்பியே நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற மைய கருத்தை உள்வாங்கி வாழ முற்படுவோம் இந்த ஆடலின் மூலமாக. எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு.
என்னை தாய் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. மக்கள் நடுவிலே உங்க புகழ சொல்லுகிறோம். எங்க இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா, எங்கள இரவு பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்கள காத்தருளும் கத்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. சாமி நமக்கு செஞ்ச நன்மையை நினைச்சு நாலு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க. ஆமா எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. சொல்லுங்க நம்ம இயேசுவை ஆழமாக அறிய வேணுமா, திருவிவிலியத்தில் வசனங்களை படிக்க வேணுமே. திருவசனங்களின் ஆழங்கள் புரிய வேணுமா, தூய ஆவியின் துணைய நாம தேட வேணுமே. வாழ்வும் வழியும் உயிருமான இயேசுவின் வார்த்தை, இருளும் பயமும் நோயும் போக்கும் இறைவனின் மருந்து. தினம் படிப்போம் மனம் அழிவோம் சுக வாழ்வை காணுவோம், தினம் படிப்போம் மனம் அழிவோம் சுக வாழ்வை காணுவோம். ஆளுக்கு ஒரு விவிலியா கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம் கையில் எடுப்போம், நாளுக்கு ஒரு அதிகாரம் நாம் படிப்போம். இறை வார்த்தை நமக்கு அருள் வாழ்வின் விளக்கு, இதயத்தில் ஏற்று தங்கமே. நிறைவாக படிப்போம், நிறைவாழ்வை பகிர்வோம், எல்லோரும் சமமாவோம் தங்கையா.
இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அப்பங்களை அனைவருமே பகிர்ந்தது போல, அப்பங்களை அனைவருமே பகிர்ந்தது போல, அன்புறவில் அனைவருமே பகிர்ந்து வாழணும். அதுக்கு ஒன்னா இருக்க வேணும், நாம ஒற்றுமையா வாழ வேணும். ஒன்னா இருக்க வேணும், அதுக்கு ஒற்றுமையா வாழ வேணும். நானே நல்ல நானே, ஏன் நானே நல்ல நானே. அடிதடி சண்டையுள்ள பூமியிலே அன்பாயிருக்க சொல்லி வந்தவரு சொன்னதெல்லாம் சொன்னதோடு நிற்கவில்லை, சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்ச நேசத்தோடு பாசமுடன் நித்தமும் இயேசுவை போல் வாழபடி அமைந்திட வேணுமையா. கள்ளம் கவனம் இல்லாத குழந்தைய போல் இருந்த அவரது நீதானே முதல்வனையா. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை என்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. சாமியே நம்பு நம்பு அவர் வரமே தெம்பு தெம்பு, சாமியே நம்பு நம்பு அவர் வரமே தெம்பு தெம்பு. ஏனையா அம்பு தும்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு, ஏனையா அம்பு தும்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு. சாமியே நம்ம சாமி தெம்பு தெம்பு, ஏனையா அம்பு தும்பு எல்லாம் இங்கே அன்பு அன்பு.
அருமை அருமை அருமை. இதாம்மா பொறுமையா பொறுமையா. ஓகே. அருமையாக நடனமாடிய அணியன் 6க்கு மிகுந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறையாக பலத்த கைதட்டல் கொடுத்து இவ்வளவு நேரம் அரங்கம் அதிர அரங்கம் குளிர மிகுந்த சிறப்போடு ஆடிய 6 அணிகளுக்கும் மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். 8 பங்குகளில் இருந்து 50 நபர்கள் கட்டுரை போட்டியில் பங்கேற்றிருந்தார்கள். கட்டுரை போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறையாக பலத்த கைதட்டல்கள் கொடுத்து அன்பியம் அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒற்றுமையின் ஓங்குகோலாகத்தான் திகழ்ந்து வருகின்றது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த அன்பியத்தை குறித்தும் இந்த அன்பியத்தில் யாரெல்லாம் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பது குறித்தும் நாம் இங்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டோம். மேலுமாக நமது பேராசிரியர் சேவியர் அவர்கள் இப்போது சிறிய ஒரு வாழ்த்துரையை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். சேவியர் அமல்ராஜ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு நான் பயன்படுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்பியம் குறித்து அனைத்து அருட்தந்தையரும் அனைவரும் பேசிவிட்டார்கள். இப்பொழுது அன்பிய நிகழ்வுகள் எல்லாம் மறைமாவட்ட அளவில் அன்பிய பணிக்குழு செயலராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை பீட்டர் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று அங்குள்ள மக்களை இல்லம் இல்லமாக சந்தித்து, என்னை சில சமயம் அழைப்பார்கள், என்னால் போக முடியாது, ஆனால் ஒட்டுமொத்தமாக சென்று சில இடங்களில் உரையாற்றியிருக்கிறேன். அவருக்கு துணையாக மறைமாவட்ட அன்பிய ஒருங்கிணைப்பாளர் ஜான் இருதயராஜ் சகோதரர் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அகஸ்டின் தோளோடு தோளாக நிற்கிறார்கள். அந்தோணி வியாகப்பன் மக்களோடு மக்களாக கலந்து விடுவார். அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் எங்களுடைய பங்கு தந்தை அவர்களும் வந்த இந்த குறுகிய காலத்திலேயே அன்பிய மக்களுடைய ஒரு புத்துணர்ச்சியை காண முடிகிறது. அவர்களும் இல்லம் இல்லமாக சந்தித்து வருகிறார்கள். அன்பியம் என்றால் என்ன பார்த்தோமே, அதுவும் ஒரு குழு நடனம்தான். ஒன்றாக சேர்ந்தால் எப்படி அவர்களால் இணைந்து ஆட முடிகிறது? ஒன்றாக இணைய வேண்டும், சேர வேண்டும் என்பதுதான். அன்பிய கூட்டம் என்பது வெறும் ஜப கூட்டம் மட்டும் அல்ல. நான் அதை எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகிறேன். வெறும் ஜப கூட்டம் அல்ல. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய இயலாமை, ஒருவருடைய துயரங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதை பகிர்ந்து கொள்வதில் தான் அன்பியம் இருக்கிறது. புனித ஜான்பால் 2ஆம் ஜான்பால் சொன்னார்,
மூன்றாவது 1000 ஆண்டு பொதுநிலையினரின் ஆண்டாக இருக்கப் போகிறது என்று சொன்னார். மூன்றாவது 1000 ஆண்டு, அதாவது இப்பொழுது நம் நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டுகள் பொதுநிலையினருடைய ஆண்டுகள். இது காலம் வெறும் பார்வையாளராக இருந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டாமல் வாய்மூடி மௌனமாக இருந்த பொதுநிலையினர் முன் வந்து திருச்சபைக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதை மிக வலியுறுத்தி சொன்னார் அவர்கள். அதைத்தான் இன்றைய அன்புகள் செய்து கொண்டிருக்கின்றன, செய்ய வேண்டும். வெறுமனே கூடி கலைவதல்ல. யார் இவர், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதில் பங்கு பெற வேண்டும். அந்த பகிர்வு உணர்வு இன்று அந்த பகிர்வு உணர்வு தான் இல்லாமல் இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் பார்த்தோம் என்றால் எத்தனையோ தீமைகள், தற்கால தீமைகள், இந்த விஞ்ஞான யுகத்தினுடைய தீமைகள் எல்லாம் மக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் பலன்களை அனுபவித்துக் கொண்டு அதை மக்களுக்கு, சமூகத்திற்கு ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல மனதுரலாக இருந்தால் போதும். கிறிஸ்தவன் என்பது நாட் டூயிங் குட், நாட் பீயிங் குட், பட் பீயிங் லவ்ட். நேசிக்கப்பட வேண்டும். நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, நல்லது செய்தாலும் இருந்தாலும் சரி, உன்னை பிறர் நேசிக்க வேண்டும். அதுபோல நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனப்பாங்கு எல்லாம் அதுபோல அமைய வேண்டும் என்பதுதான் இந்த அன்பியத்தினுடைய அடிப்படை. கோவாவில் நடந்த அகில இந்திய அன்பிய மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமது மறைமாவட்டத்தில் 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் இங்கே இருக்கின்ற ஜான் இருதயராஜ் சகோதரரும் நானும் இன்னும் சிலரும் சென்றிருந்தோம். அந்த 10 பேரும் கோவா அன்பிய மலர்கள் என்ற ஒரு அமைப்பை நடத்தி அதில் ஒவ்வொரு இல்லங்களில் கூடிக்கொண்டிருந்தோம். கொரோனாவுக்கு பிறகு அந்த கூட்டம் நின்றுவிட்டது. அங்கே பார்த்தால் அன்பியத்தை பற்றி அப்படி சொன்னார்கள். இந்த நற்செய்தி பகிர்வு இருக்கிறது பாருங்கள் அன்பிய கூட்டத்தில், அது எத்தனையோ வேண்டிய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் பேசும்பொழுது சொன்னார், நான் 15 ஆண்டுகளாக குடிகாரனாக இருந்தேன். நற்செய்தி பகிர்விற்கு பிறகு நான் கோப்பையும் பானமுமாக இருக்கிறேன் என்று இறைவார்த்தையை கேட்ட பிறகு நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அது நம்பவே முடியவில்லை. அவர் சொன்னார், நான் என்னுடைய பணியை விட்டுவிட்டு அன்பிய பணியில் முழு நேர ஊழியனாக இருக்கிறேன் என்று சொன்னார். வேலை பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு முழு நேர அன்பிய பணியாளராக இருக்கிறேன் என்று சொன்னார். அது அநேகமாக தொழிற்சங்க இயக்கத்தில் எப்படி பார்க்கலாம், முழு நேர ஊழியர்கள், போராளிகள் என்று இருப்பார்கள். அன்பியத்தின் அடிப்படையை பார்த்தீர்கள் என்றால் லிபரேஷன் தியாலஜி தானே, விடுதலை இறையியல் தான். விடுதலை இறையியல், இறையியலும் கம்யூனிச சித்தாந்தமும் இணைந்து அந்த காலத்தில் 50-60களில் மேநாடுகளில் அன்பியங்கள் துவங்க காரணமாக இருந்தன. அந்த விடுதலை இறையியல் அப்படியே அன்பியத்திற்கு வழிவகுத்தது. கோவாவில் உள்ள புனித ஜோசப் வாஸ் ஸ்ரீலங்காவில் போய் அன்பியங்களை ஆரம்பித்தார். இலங்கையில் போய் கூலி போல வேஷமடிந்து சென்றார். கூலியாக சென்று அங்கள் இல்லங்களில் ரகசியமாக கூட்டங்களை நடத்தியவர் புனித ஜோசப் வாஸ். அப்படி ஒவ்வொரு ஆளும் வளர்க்கப்பட்டது. அந்த கோவா மாநாட்டில் ஒரு புனிதரை, ஒரு குருவானவரை சந்தித்தோம், நாகர்கோயில்காரர். அவர் வேற வடநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். சகோதரருக்கு நினைவிருக்கலாம். அவர் சொன்னார், நாகர்கோயிலில் நாங்கள் அன்பியங்களில் மணி அடித்து கொண்டு செல்வோம். தெருக்களில் மணி அடித்துக்கொண்டு இன்றைக்கு அன்பிய கூட்டம் இருக்கிறது என்று அடித்துக்கொண்டு சென்றவனில் நான் ஒருவன் என்று சொன்னார். அன்பிய கூட்டம் இருக்கிறது என்று அப்படியெல்லாம் உற்சாகமாக வளர்க்கப்பட்டது. இங்கே எல்லா அன்பியங்களும் அதுபோல நடத்திருக்கிறதா? பொய் சொல்ல விரும்பவில்லை, எல்லாம் அப்படி நடைபெறவில்லை. ஆனால் நடைபெறக்கூடிய பாதை இருக்கிறது, நிச்சயமாக நடைபெறும். அதுக்குண்டான ஊக்கமும் உழைப்பும் நம்மளுடைய பங்கு தந்தையிடம் இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். இங்கே இருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் நிறைய பேரை பார்க்கிறேன். அப்படி உற்சாகமாக உழைக்கக்கூடியவர்கள். இங்கே நடனம் ஆடினார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அப்படி அந்த உழைப்பு எல்லாம் சமூக மேம்பாட்டுக்கு பயன்படுமே. ஆனால் இந்த சமூகமே நிச்சயமாக மாறிவிடும். புனித 2ஆம் ஜான் பால் சொன்னது போல இந்த திருச்சபை பொதுநிலையினருடைய வழிகாட்டுதல் நடைபெறக்கூடிய, வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும்
இருக்கிறது அப்படிங்கிறதான். 12ஆம் பத்திநாதர் சொன்னார், பொதுநிலையினர் வெறுமனை they need not be aware of belonging to the church. நான் இந்த சர்ச்சுக்கு சொந்தக்காரன், திருச்சபைக்கு சொந்தக்காரன் என்று நினைத்தால் மட்டும் போதாது, இந்த திருச்சபையே நான் தான் என்று நினைக்க வேண்டும் என்று சொன்னார் 12ஆம் பத்திநாதர். Pius XII, you are the church. Church is the lay people, the common people என்று சொன்னார். அதை நோக்கி செல்கிறது, அதை நோக்கி வழி நடத்தக்கூடியது தான் அன்பியத்தினுடைய ஒரு முக்கியமான கடமை. நான் கோவாவை சென்றது பொழுது சகோதரர் ஹென்ரியும் வந்திருந்தார். அவரை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அவருடைய உற்சாகமும் ஒரு துடிப்பும் இன்று வரை இருக்கிறதை பார்க்கிறேன். அப்படி ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் தான். பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் அப்படி பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பியத்தை வழிநடத்த அருட்தந்தையர் இருக்கிறார்கள். அவருடைய வழிநடத்துதலில் இன்னும் மேல் மேலும் நமது அன்பியங்கள் அனைத்தும் ஓங்கி வளர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறிது கருத்துக்களையும் சிறப்பான கருத்துக்களாக தந்த பேராசிரியர் சேவியர் அமல்ராஜ் அவர்களுக்கு நன்றி. இப்போது 5 நாற்காலிகளும் அண்ணாச்சி ஆரோக்கியசாமியும் என்ற தலைப்பில் நாடகம் ஒன்றினை நடத்தி காமிக்க பொதுநிலையினர் பணிக்குழு செயலர் அந்தோணி யாகப்பன் அவர்கள் வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். 5 நாற்காலியும் அண்ணாச்சி ஆரோக்கியசாமியும் ஒரு நாடகம் மாதிரி நாடகம். 5 நிமிஷம்தான். என் பேர் ஆரோக்கியசாமி. எல்லாரும் அண்ணாச்சி ஆரோக்கியசாமின்னு அன்பாக கூப்பிடுவாங்க. நீங்களும் அண்ணாச்சின்னு கூப்பிடுங்க, ஆரோக்கியசாமின்னு கூப்பிடுங்க, சுருக்கமாக ஆசாமின்னு கூப்பிடுங்க. எனக்கு ஒரு வேண்டுதல், ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதல் நிறைவேற நான் என்ன செஞ்சேங்கிறதுக்கு இந்த 5 நாற்காலியும் சாட்சி. இப்போ ஒவ்வொரு நாற்காலியாக பார்த்துருவோமா? என்ன வேண்டுதல் கேட்கிறீங்களா? அடுத்து சொல்கிறேன். இந்த முதல் நாற்காலி என் வேண்டுதல் நிறைவேற நான் செஞ்ச 53 ஜெபமாலை, 153 ஜெபமாலை அதை குறிக்கிது. ஒவ்வொரு நாளும் விடாமல் நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், பேசும்போதும், எல்லா சமயத்துலேயும் 153 மணி நேரம் ஜெபம் செஞ்சேன். ஆனாலும் என் வேண்டுதல் நிறைவேறலை. இந்த 2வது நாற்காலி நான் செஞ்ச பக்தி முயற்சியை கூப்பிடுது. செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருக்கு, புதன்கிழமை சூசையப்பருக்கு, வியாழக்கிழமை குழந்தை இயேசுக்கு, வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவருக்கு, சனிக்கிழமை சகாய மாதாவுக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 5 நாள், திங்களும் ஞாயிறும் தவிர நான் நவநாள் பக்தி முயற்சி செஞ்சேன். அப்படியும் என் வேண்டுதல் நிறைவேறலை. என்ன வேண்டுதல் கேட்குறீங்களா? நான் இப்போ சொல்கிறேன். இந்த 3வது நாற்காலி நான் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவ ஜபக்கூட்டங்களுக்கு போனேன். அந்த ஜபக்கூட்டத்தில் உள்ள செய்தியாளர், அந்தோணிசாமி உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னார்னு பார்த்தேன். இல்லை, அமிர்தசாமி உன் வேண்டுதல் நிறைவேறிச்சு, அடிக்கிற சாமி உன் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்ட்டு ஒவ்வொரு பேராக சொன்னார். நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். என் ஆரோக்கியசாமிங்கிற பேர் வரல. அப்பவும் என் வேண்டுதல் நிறைவேறலை. என்னன்னு கேட்கிறீங்களா? அடுத்து சொல்கிறேன். இந்த 4வது நாற்காலி நான் திருத்தலத்துக்கு பயணமாக போகணுன்னு முடிவு பண்ணேன். பக்கத்தில் புளியம்பட்டி இருக்குது, ஒரு 22 கிலோமீட்டர் தான். கள்ளக்குறிச்சி இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர். தென்காசி இருக்குது, ஒரு 60 கிலோமீட்டர். மறை மாவட்டத்திலே தூரமாக உள்ள திருத்தலம் எது வெங்கடாசலபுரம். அங்கே உள்ள மிக்கேல் ஆண்டவர் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணி நடந்து போகணுன்னு ஆசைப்பட்டு போகிறேன். தனியாக போனால் நல்லா இருக்கானே, நம்ம அபிஷேக் பிரதரை கூப்பிட்டேன். அவர் வாரம்னாரு. அப்புறம் சார் வேலை இருக்குன்ட்டார். இந்த ராஜையாவை கூப்பிட்டேன். எம்மாடி நான் முடியாது அப்படின்ட்டாப்புல.
நான் நடந்தே போய் அங்கே ப்ரேயர் பண்ணேன். அப்படியும் என் வேண்டுதல் நிறைவேறலை. இந்த 5வது நாற்காலி சாலக்குடி டிவைன் சென்டரில் போய் உள்ளிருப்பி தியானம் 1 வாரம் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணேன். அப்படியும் என் வேண்டுதல் நிறைவேறலை. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு நொந்து நூலாகி ஒரு நாள் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். எம்மாடி எவ்வளோ பெரிய ஆணி! இந்த ஆணி குத்துனா என்ன ஆகும்? பிரதர் அபிஷேக், நாங்கள் இந்த ஆணியை தூர போடுங்க. ஆரோக்கியசாமி, ஆரோக்கியசாமி யாரு? நான் தான் சம்மனசு சபரிமுத்து. சம்மனசு சபரிமுத்தா? நான் சம்மனசு மிக்கேல் கேள்விப்பட்டிருக்கேன், சம்மனசு கபிரியல் கேள்விப்பட்டிருக்கேன், சம்மனசு ராஃபேல்னு கேட்டிருக்கேன். இது நான் புதுசாக இருக்கு. மடையா, கோடிக்கணக்கான சம்மனசு இருக்கு. அதில் ஒரு சம்மனசு நான், சம்மனசு சபரிமுத்து. ஆமாம், என்ன விஷயமா வந்திருக்கிய? ஆரோக்கியசாமி, உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஆமாம், என்னன்னு சொன்னியா? அது ஒன்றும் இல்லைங்க. மோட்சத்தில் புக் ஆஃப் லைஃப்னு பெரிய புக்கு இருக்கான். அந்த புக்கில் என் பேர் பேரா வரணும்னு வேண்டுதல் வச்சேன். அது தப்பாங்க? தப்பாங்க? ஆரோக்கியசாமி, உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. என்ன பிடி? என்ன புக் ஆஃப் லைஃப்னா பெரியா இருக்கும், பெருசாக இருக்கும்னாங்க. நீங்கள் இம்பிட்டு போல பேப்பரை கொடுத்து சொல்கிறீங்களே, மடையா, அதை எழுத்து வந்தால் பெருசாக இருக்கும்டா, கொண்டு வர முடியாது. அதில் உள்ள ஜெராக்ஸ் காப்பி தான். நான் வாசி. இன்று ஆரோக்கியசாமி ரோட்டில் கிடந்த ஆணியை எடுத்து தூர போட்டான். அதனால் அவனுடைய பேர் முதல் பேராக வந்துருச்சு. என்னது? ரோட்டில் கிடந்த ஆணியை தூக்கி தூர போட்டதுக்கா? இல்லை மடையா, நீ ஆணியை தூர தூக்கி போட்ட அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு கர்ப்பிணி பெண் துடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஆணி தூர போடாமல் இருந்தா, அந்த ஆணி ஆம்புலன்ஸில் குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆம்புலன்ஸ் பஞ்சராகி அந்த இடத்துல இருக்கும். பாவம், அந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் ஆபத்தாக இருந்து 2 உயிர் இறந்திருக்கும். அந்த 2 உயிரை நீ காப்பாற்றிருக்க. அதனால் உன் பேர் புக் ஆஃப் லைஃப்பில் பேராக வந்திருக்கு. ஆஹா, ரொம்ப நன்றி. சரி, வந்ததே வந்துட்டிய. இந்த கலை போட்டியை வந்தீங்களா? நீங்கள் டான்ஸ் பார்த்தியாளா? 6 டீம் ஆடினாங்க. கட்ட போட்டியை பார்த்தியாளா? அங்கே நான் வரல. சரி, ரொம்ப நன்றி. இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அன்புள்ள மக்களே, உயிரற்ற விசுவாசம், செத்த விசுவாசம். என்னங்க செத்தன்னு அமங்கலமாக இருக்குது, மங்களமாக சொல்லுங்க. உயிரற்ற விசுவாசம், செயலற்ற விசுவாசம், உயிரற்ற விசுவாசம். நன்றி, வணக்கம். நான் அண்ணாச்சி ஆரோக்கியசாமி. போயிட்டு வரட்டுமா? வரட்டுமா? தேங்க்யூ. அண்ணாச்சி ஆரோக்கியசாமி நாடகத்தை சிறப்பாக நடத்திய சகோதரர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக தலைமையுரையினை வழங்க பேராலய அதிபர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை பீட்டர் அவர்களே, எங்களுடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சேவியர் அமல்ராஜ் அவர்களே, இந்த அன்பியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டு வரக்கூடிய அன்பு ஐயா ஜான் இருதயராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு விழாவில் வருகை தந்திருக்கக்கூடிய பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த நிகழ்வை மதிப்பீடு செய்யக்கூடிய நடுவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தலைவருக்கு அழகு என்னன்னு சொன்னால் ரொம்ப நேரம் பேசாமல் இருக்கிறது. அப்படியே மேடையில் ஏற்றி விட்டாலும் அங்கேயும் பேசாமல் இருக்கிறது தான் தலைவருக்கு அழகு. தலைவருடைய கடைசி செய்தி என்னவாக இருக்கணும்னா, எல்லோரும் நல்லா இருங்க, போயிட்டு வாங்க, அப்படி தான் இருக்கணும். அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஊரில் ரொம்ப மழை பெஞ்சுது, மழை பெஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தூரல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். மழை பெஞ்சாலும்
தூறல் நிற்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி 2025 ஜூபிலி கொண்டாடி முடித்தாலும் ஃபாதர் பீட்டருடைய தூறல் நிற்கலை, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். அந்த மாதிரியாக ஒரு தூறல் நிற்காத ஒரு கொண்டாட்டமாக அன்பிய கொண்டாட்டம் அமைந்திருப்பதை பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் இந்த அன்பியத்தை எப்படி பார்க்கிறேன் என்பதை ஒரு சில வரிகளில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆலயம் என்பது ஒரு சபையினுடைய முகம். ஒரு ஆலயம் என்பது ஒரு சபையினுடைய முகம். ஆனால் அன்பியம் என்பது அந்த ஆலயத்தின் சபையினுடைய இதயம் என்று சொல்லலாம். இதயம் இல்லைன்னு சொன்னால், அது துடிக்கலைன்னு சொன்னால் ஆள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அன்பியம் துடிக்கலை, செயல்படலைன்னு சொன்னால் அந்த பங்கு, அந்த அன்பியம், அந்த ஆலயம், அந்த சபை அப்படியே செயலற்று இருக்கிறது என்று பொருள்படுகிறது. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், பழைய பங்குகளில் இருந்த காலங்களில் சொல்லுவேன், பங்குச்சாமியார் ஒருத்தர் தான், அன்பியம் 16 இருந்தால் 16 துணைச்சாமியார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பேராலயத்துக்கு பங்கு சாமியார் ஒருத்தர், உதவி சாமியார் ஒருத்தர். ஆனால் கூடவே இருக்கக்கூடிய உதவி சாமியார்கள் 55 பேர். ஏன்னா 55 அன்பியம். அப்படி ஒரு சிறப்பாக செயல்படுகிற ஒரு மறைப்பணி தளமாக உங்கள் எல்லாருடைய மறைப்பணி தளமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அன்பியங்கள் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி உயிரோட்டம் உள்ள அன்பியங்களாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த அன்பிய இயக்குனர் அருட்தந்தை பீட்டர் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு மறைவட்ட அளவில் இந்த நிகழ்வுகளை நடத்தி மறைமாவட்ட அளவில் இதை நிறைவு செய்ய போகிறார். அவருடைய முயற்சி, அவருடைய இந்த பணி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்து உயிரோட்டம் உள்ளவராக மாற்றிய இந்த நிகழ்வு இன்னமும் சிறப்பாக அன்பியமாக உயர்ந்து வாழ வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நீங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. முடிவுகள் அறிவிக்கப்படுகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறது. நடுவர் தங்களுடைய இந்த அனுபவங்களை ஒரு சில வரிகளில் சொல்ல விரும்புகிறார்கள். வாங்க. ஹலோ, தேங்க்யூ ஃபாதர். எல்லோருக்கும் வணக்கம். பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மதிப்பிடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரியா, ஸ்டேஜ் என்னதோ பத்தலைன்னு நினைக்கிறேன் ஃபாதர். ஃபைனல்ஸ்க்கு ஸ்டேஜ் ரொம்ப பெருசாக இருக்கலாம் அப்படின்னு பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஃபீல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த அங்கே பார்க்குறேன் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. ஒவ்வொருத்தரோட கால் ஸ்டெப்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது, அங்கே போக வேண்டியது இருக்குது, இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த நடக்கிற மிஸ்டேக்ஸை அழகாக மேனேஜ் பண்ணுறீங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி பாளை வட்டத்தில் மாணவர்களோட பாய்ஸோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. சரியா, பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தென் கேர்ள்ஸ், உங்களோட வீரத்தை யூ ப்ரூவ் இட் இன் திஸ் இந்த ஸ்டேஜில் ப்ரூவ் பண்ணீங்க, அப்படி தானே? உங்களோட ஸ்டேஜ் எல்லாத்தையுமே அழகாக ப்ரூவ் பண்ணீங்க. சரியா, உங்களோட வீரம், திறமை எல்லாத்தையும் அழகாக டான்ஸ் மூலமாக காமிச்சிங்க. சரியா, தென் ஒரு பாட்டு சினி சாங்ஸில் டான்ஸில் வைப்பு இருக்கும், கேத்தலிக் சாங்ஸில் வைப்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம், அப்படி தானே? கேத்தலிக் சாங்ஸில் அவ்வளவு வைப்பாக ஃப்ரம் த பிகினிங் என்டர் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப், ஹார்ட் பீட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வைப்போட டான்ஸ் ஆடினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ், மூமெண்ட், ஸ்மைல்ஸ், சிரிச்சுக்கிட்டே. சரியா, நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சில கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் சிரிக்காங்க, எப்படிலாம் மார்க்கை குறைக்கலான்னு தான் பார்க்க முடியும். சரிங்களா, அந்த குறைக்கிறதுக்கெல்லாம் பார்க்குறதுக்காக யாரெல்லாம் சிரிக்காமல் இருக்கா, யாரெல்லாம் ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணுறா, இப்படிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரியா, லென்ஸ் போட்டு தான் பார்க்க வேண்டியது, யாரெல்லாம் சிரிக்காமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரியா, இதை அருமையாக நடத்திட்டு இருக்க ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாளை மறைவட்ட அளவிலே கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டதற்கான பரிசுகள்
கலந்து கொண்டவர்களுக்கான பரிசுகள் முதல் 2, 3ஆம் பரிசு பின்னர் வழங்கப்படும். கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. அலவந்தாங்குளம் பங்கை சார்ந்த 8 நபர்கள் மேடைக்கு வரவும். பங்கில் உள்ள அனைவரும் விறுவிறு என வந்து சுகந்தி, ஞானதீபா, அந்தோணியம்மாள், லலிதா, பிரிட்ஜா, மோட்சம், சலேத் மேரி, சேஷம்மாள். அடுத்த பங்கு ஜவஹர் நகர், தயாராக இருக்கவும். ஜவஹர் நகர் 10 நபர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கட்டுரை போட்டியில் அலவந்தாங்குளை பங்கை சார்ந்த 8 நபர்கள் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்து ஜவஹர் நகர் பங்கு ரெடியா இருங்க. அடுத்ததாக ஜவஹர் நகர் பங்கை சார்ந்த 10 நபர்கள் மேடைக்கு வரவும். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். அடுத்து கட்டுரை போட்டியில் கேடிசி நகரை சார்ந்த 5 நபர்களை தயாராகும்படி அன்போடு அவர்கள் அளிக்கின்றோம். ஜவஹர் நகரை பங்கை சார்ந்த கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பாளை மறைவட்ட அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் 10 பேர் பங்கெடுத்த ஒரே பங்கு ஜவஹர் நகர் பங்கு. கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வோம். கேடிசி நகர் பங்கு அடுத்து 5 நபர்கள் மேடைக்கு வரவும். அடுத்த பங்கு மகாராஜா நகர் பங்கு சிந்துஜா மேரி. கேடிசி நகர் பங்கை சார்ந்த கட்டுரை போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து மகாராஜா நகர் பங்கை சார்ந்த 1 நபர் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். சிந்துஜா மேரி. கட்டுரை போட்டியில் பாளையங்கோட்டை பேராலய பங்கை சார்ந்த 9 நபர்கள் மேடைக்கு வரவும். பாளை மறை வட்ட அளவிலே நடைபெற்ற பாளை மறை மாவட்ட அளவில் பாளை மறைவட்டத்தில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் பங்கு பெற்ற பாளை பேராலய பொறுப்பாளர்கள் 9 பேர். அவர்களை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அடுத்ததாக சங்கர் நகர் பங்கு. சங்கர் நகர் பங்கு மேடைக்கு வரவும். 9 மொத்தம் 9. பாளையங்கோட்டை 9. சங்கர் நகரை பங்கை சார்ந்த 8 நபர்கள் கட்டுரை போட்டியில் பாளை மறை வட்ட அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் பங்கெடுத்ததற்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. 8 நபர்கள். அடுத்து சாந்தி நகர் பங்கை சார்ந்த 1 நபருக்கு வழங்கப்படுகிறது. சாந்தி நகர் பங்கை சார்ந்த 1 நபர் மேடைக்கு வரவும். அடுத்து சேவியர் காலனி பங்கு ரெடியா இருக்கிறோம். சாந்தி நகர் பங்கை சார்ந்த 1 நபருக்கு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டதற்கான சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சேவியர் காலனி பங்கு.
சேவியர் காலனி பங்கு சேர்ந்த 9 நபர்களுக்கு கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். கட்டுரை போட்டியில் பாளை மறை வட்ட அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் பங்கு பெற்ற சேவியர் காலனி பங்கை சார்ந்த 9 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள், கலந்து கொண்டதற்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. நன்றியுரை வழங்க சகோதரர் அந்தோணி வியாகப்பன் அவர்களை மூன்றாம் பரிசு அறிவிச்சாச்சு, 2ஆம் பரிசு அறிவிச்சாச்சு, 1ஆம் பரிசு யாருன்னு கேட்க ரெடியாக இருக்கிறீங்க. இருந்தாலும் சுருக்கமாக நன்றி சொல்லிடுறேன். இந்த கலை விழா போட்டிகளுக்கு தலைமை ஏற்று இந்த போட்டி சிறப்பாக நடைபெற ஆசிர் வழங்கிய பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபரும் பாளை பேராலய பங்கு தந்தையுமான அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். எல்லாம் கைதட்டுவோமா? அங்கே இடம் தந்து நமக்கு தேவையான டீயும் ஸ்நாக்கும் தந்தாங்க. அதனால் ரொம்ப நன்றி ஃபாதர். அடுத்து 2ஆவதாக நம்முடைய திருநெல்வேலி சமூக சுயங்கத்தினுடைய இயக்குனர் அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் வந்து நம்முடைய இந்த கலை போட்டியை ஆரம்பித்து வச்சு வாழ்த்துறை வழங்கினாங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. 3ஆவதாக இங்கே அறிந்திருக்குள்ள பாளையங்கோட்டை பேராலயத்தினுடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சேவியர் அமல்ராஜ் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டு அருமையான வாழ்த்துறை வழங்கினார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக கட்டுரை எழுத இடம் தந்து நமக்கு ஊக்குவித்த குழந்தை இயேசு மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியை சகோதரி அல்போன்ஸ் பிரமிளா அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நடனப் போட்டியை பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நடுவர்கள் எனக்கே பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனர்ஜி, அந்த அளவுக்கு ஆட்டம். முகத்தை பார்த்தேன், காலை பார்த்தேன், முகத்தில் ஒரு சந்தோஷம். காலில் ஸ்டெப்பு அருமையாக போட்டாங்க. எப்படித்தான் மார்க் போட்டாங்களோ தெரியலை. அவங்க 3 பேருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த கலை போட்டியில் வரவேற்பை வழங்கிய அருமை தம்பி மறைமாவட்ட அன்பிய பொறுப்பாளர் அகஸ்டின் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மூத்தவர் மறைமாவட்ட அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் இளையராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த மேடை பேக்ட்ராப் அமைத்து கொடுத்து இந்த மைக் செட் அமைத்து கொடுத்த பேராலய திருப்பணி குழு உறுப்பினர் கண்மணி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரர் அபிஷேக், இல்லை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ராஜையா, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் அபிஷேக், கடைசியாக இந்த நிகழ்ச்சிக்கு மூல கர்த்தா யார்? எங்களுடைய இயக்குனர், மறைமாவட்ட பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர், ஜூபிலி மெய்ப்புணத்தினுடைய இயக்குனர், அன்பிய செயர் ஃபாதர் பீட்டர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. கடைசியாக யாருக்கு? உங்களுக்கு. என்ன ஆட்டம் ஆண்டிய அத்தனை பேருக்கும் முதல் பரிசு வழங்குறேன். நன்றி நன்றி நன்றி. சுந்தரனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தரனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. இந்நில மேதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மேதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரனாசி பெற்ற எங்களாயரே,
ஏசுவரனாசி பெற்ற எங்களாயனே சோமீத சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி.